ஹாய் லேர்னர்ஸ், இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 7th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட்டு டேர்மில் ஃபஸ்ட்டு லெசன் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு லெசனில் மொத்தம் எத்தனை கேள்வி அப்படின்னா மொத்தம் 69 கேள்வி. இந்த 69 கேள்வி மட்டும் இல்லாமல் புக் பேக்கில் இருக்கிற கேள்விகளுக்கும் சேர்த்து வந்துட்டு நம்ம ஆன்சர் வந்து பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த லெசனில் ஒரு சில அட்டவணைகள்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த அட்டவணையில் இருக்கக்கூடிய டேட்டாவும் வந்துட்டு நம்ம சேர்த்து பார்க்கலாம். அதிலிருந்து நான் கொஷினாகவும் எடுத்துட்டேன், இருந்தாலும் அதை வந்துட்டு லாஸ்ட்டாக ஒரு வியூவாக வந்துட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபிசிக்ஸில் ஃபஸ்ட்டு லெசன் என்ன அப்படின்னா அளவீட்டியல். முதல் கேள்வி, நிறை, எடை, தொலைவு, வெப்பநிலை, கன அளவு போன்ற அளவுகள் இயற்பியல் அளவுகள். 2. ஒரு இயற்பியல் அளவின் மதிப்பை அளந்தறிய தேவைப்படுவது எண் மதிப்பு அலகு. 3. தொலைவு என்ற இயற்பியல் அளவின் மதிப்பினை குறிப்பதற்கு பயன்படும் அலகு கிலோமீட்டர். 4. இயற்பியல் அளவுகள் எத்தனை வகைப்படும்? 2. 5. 2 வகையான இயற்பியல் அளவுகள், அடிப்படை அளவுகள், இன்னொன்று வழி அளவுகள். 6. வேறு எந்த இயற்பியல் அளவுகளாலும் குறிப்பிடப்பட இயலாத இயற்பியல் அளவுகள், அடிப்படை அளவுகள். 7. அடிப்படை அளவுகளுக்கு எடுத்துக்காட்டு நீளம், நிறை, காலம். 8. அடிப்படை அளவுகளை அளந்தறிய பயன்படும் அலகுகள், அடிப்படை அலகுகள். 9. எஸ்ஐ அதாவது சிஸ்டம் இன்டர்நேஷனல் யூனிட் அதாவது எஸ்ஐ அலகுமுறையில் எத்தனை அடிப்படை அளவுகள் உள்ளன? 7 அடிப்படை அளவுகள். 10. 7 அடிப்படை அளவுகள் அதாவது எஸ்ஐ முறையில் இருக்கக்கூடிய 7 அடிப்படை அளவுகள். ஃபஸ்ட்டு ஒன் வந்து நீளம், 2வது நிறை, 3 காலம், 4 வெப்பநிலை, 5 மின்னோட்டம், 6 பொருளின் அளவு, 7 ஒளிச்செறிவு. 11. 7 அடிப்படை அளவுகளின் அலகுகள். ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்ல 7 அடிப்படை அளவுகள், அதோட அலகுகள் வந்து என்ன அப்படின்னா நீளம்க்கு மீட்டர், இது வந்துட்டு ஆங்கிலத்தில் எம் அப்படின்ற எழுத்தில் வந்துட்டு குறிப்பாங்க, ஸ்மால் எழுத்தில். நிறைக்கு கிலோகிராம் கேஜி, காலம்க்கு வினாடி ஆங்கிலத்தில் செகண்ட், வெப்பநிலைக்கு கெல்வின் கே, மின்னோட்டம்க்கு ஆம்பியர் ஏ, பொருளின் அளவு மோல் எம்ஓஎல் அதுவும் மோல் தான், ஒளிச்செறிவு கேண்டிலா சிடி. ஸோ நம்ம வந்து அலகுகள் பார்த்து வச்சுக்கிறது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டேட்டா தான். ஏன்னா பிசியில் வந்துட்டு இந்த மாதிரி கொஷின் வந்து கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதனால் நம்ம அலகுகளும் பார்த்து வச்சுக்கணும். 12. அடிப்படை அளவுகளை பெருக்கியோ வகுத்தோ அல்லது கணித முறைப்படி இணைத்தோ பெறப்படும் பிற இயற்பியல் அளவுகள், வழி அளவுகள். 13. வழி அளவுகளுக்கு எடுத்துக்காட்டு பரப்பளவு, கன அளவு. 14. வழி அளவுகளை அளவிட பயன்படும் அலகுகள், வழி அலகுகள். 15. வழி அளவுகள் பரப்பு, கன அளவு, வேகம், மின்னூட்டம், அடர்த்தி. ஸோ இதை வந்துட்டு பரப்பு, இதை நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா நீளம் இன்ட்டு அகலம். கன அளவுக்கு நீளம் இன்ட்டு அகலம் இன்ட்டு உயரம். வேகம்க்கு தூரம் டிவைடட் பை காலம். மின்னூட்டம் அதற்கு வந்துட்டு மின்னோட்டம் இன்ட்டு நேரம். அடர்த்திக்கு நிறை பை கன அளவு. 16. வழி அளவுகளுக்கான அலகுகள். இந்த வழி அளவுகள் இருக்குல்ல, பரப்பு, கன அளவு, வேகம், மின்னூட்டம், அடர்த்தி, இதற்கான அலகுகள் என்ன அப்படின்னா பரப்புக்கு மீட்டர் ஸ்கொயர், அதாவது நம்ம சதுர அடியில் வந்துட்டு சொல்லுவோம், அதனால் மீட்டர் ஸ்கொயர். கன அளவுக்கு மீட்டர் கியூப். வேகம்க்கு மீட்டர் வினாடி, வினாடியின் அடுக்கு -1. ஏன் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி எழுதுகிறோம் அப்படின்னா வேகம்க்கு நம்ம என்ன பார்த்தோம், தூரம் பை காலம் பார்த்தோம். இப்போ தூரம் வந்துட்டு எதில் குறிப்பிடுது அப்படின்னா மீட்டர், டிவைடட் பை காலம்க்கு என்ன வரும், வினாடி. ஓகேங்களா? இப்போது இந்த வினாடி இது வந்து டிவைடட் பையில் இருக்குல்ல, இந்த வினாடி வந்துட்டு மேலே போகுது அப்படின்னா மீட்டர் வினாடி டிவைடட் பையிலேருந்து மேலே போகிறதுனால இது வந்துட்டு -1. அதனால் வேகமோட அலகு பார்த்தோம் அப்படின்னா மீட்டர் வினாடி
அடுக்கு -1. இதை நம்ம மீட்டர் டிவைடட் பை வினாடி அப்படின்னு சொல்லலாம். அப்போ வந்துட்டு இந்த -1 வந்துட்டு வராது. ஓகேங்களா. 4 மின்னூட்டம். மின்னூட்டத்துக்கான அலகு பார்த்தோம் அப்படின்னா கூலும். 5 அடர்த்தி. அடர்த்திக்கு வந்து கிலோகிராம் மீட்டர் அடுக்கு -3. ஓகேங்களா. இது வந்துட்டு நிறை பை கன அளவு. நிறைக்கான அலகு என்ன? கிலோகிராம். கிலோகிராம் வரும். கன அளவுக்கு வந்துட்டு நம்ம ஆல்ரெடி அலகுகள் பார்த்தோம். அதில் வந்துட்டு கன அளவுக்கு என்ன பார்த்தோம்? மீட்டர் கியூப் வந்துட்டு பார்த்தோம். இது மேலே போகுது அப்படின்றப்போ டிவைடட் பைலேருந்து மேலே போகுது அப்படின்றப்போ இந்த -3 வந்துட்டு வரும். ஸோ அடர்த்திக்கான அலகு பார்த்தோம் அப்படின்னா கிலோகிராம் மீட்டர் அடுக்கு -3. 17 பொருள் ஒன்றின் மேற்புற பகுதியின் அளவு அதன் டேஷ் எனப்படும் பரப்பளவு எனப்படும். 18 வீட்டு மனை ஒன்றின் பரப்பளவை காண எதை பெருக்க வேண்டும்? நீளம் × அகலம். 19 ஒழுங்கற்ற வடிவமுள்ள பொருள்களின் பரப்பளவினை எதை பயன்படுத்தி காணலாம்? வரைபடத்தாள். 20 1 மீட்டர் பக்க அளவு கொண்ட சதுரம் ஒன்றினுள் அடைப்படும் பரப்பு 1 சதுர மீட்டர். ஸோ இதனால தான் நம்ம பரப்புக்கு வந்துட்டு மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி நம்ம குறிப்பிடுறோம். இது வந்து பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா. 21 பரப்பளவு எதில் குறிக்கப்படுகிறது? சதுர மீட்டரில். 22 ஒரு முப்பரிமாண பொருள் ஆக்கிரமித்து கொள்ளும் இடமே அதன் கன அளவு அல்லது பருமன். 23 கன அளவின் SI அலகு கன மீட்டர் அல்லது மீட்டர் பவர் 3. இது வந்து அடிப்பரப்பு × உயரம். 24 ஒரு குறிப்பிட்ட இடத்தை ஆக்கிரமித்து கொள்வது. திரவங்கள். 25 எதற்கு நிலையான வடிவம் கிடையாது? திரவங்களுக்கு. ஸோ திரவங்களுக்குன்னு சொல்லி ஒரு வடிவம் கிடையாது. அதே திடப்பொருள் பார்த்தோம் அப்படின்னா திடப்பொருளுக்கு வந்துட்டு ஒரு வடிவம் வந்து இருக்கும். ஆனால் திரவம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த கொள்கலன் வந்து எந்த வடிவம் இருக்கோ அந்த வடிவம் தான் அந்த திரவத்துக்கான வடிவமாக இருக்கும். அதுக்குன்னு ஸ்டாண்டர்டாக ஒரு வடிவம் வந்துட்டு கிடையாது. 26 திரவங்களின் கன அளவை எதன் கன அளவை போல் அளவிட முடியாது? திடப்பொருள்களின் கன அளவை போல். 27 திரவத்தின் கன அளவு என்பது அது கலனின் எவ்வளவு இடத்தை நிரப்புகிறது என்பதாகும். 28 திரவ பொருள்களை எதன் மூலம் அளக்கலாம்? அளவிடும் உருளை அல்லது அளவிடும் முகவை மூலம். 29 ஒரு கொள்கலன் அடைத்து கொள்ளக்கூடிய அதிகபட்ச திரவத்தின் பருமனே டேஷ் எனப்படுகிறது. கலனின் கொள்ளளவு. 30 திரவங்களின் கன அளவை குறிக்க பயன்படும் பொதுவான அலகு லிட்டர். 31 ஒரு பொருளின் அளவுகள் சென்டிமீட்டரில் குறிக்கப்படும் பொழுது அதன் கன அளவை எதில் குறிக்க வேண்டும்? கன சென்டிமீட்டர். 32 1 லிட்டர் = 1000 கியூபிக் சென்டிமீட்டர். கன சென்டிமீட்டரை தான் வந்து நம்ம சிசி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறோம். அல்லது சென்டிமீட்டரின் அடுக்கு 3. 33 1000 மில்லி லிட்டர் = 1 லிட்டர். அடுத்து வந்துட்டு பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா. 34 திரவங்களின் பருமனை அளக்க பயன்படும் வேறு சில அலகுகள். ஸோ வேறு என்னென்னலாம் அலகுகள் இருக்குது அப்படின்னா கேலன், அவுன்ஸ், குவாட் இந்த மாதிரி அலகுகளும் இருக்குது. 35 1 கேலன் = 3785 மில்லி லிட்டர். 36 1 அவுன்ஸ் = 30 ml. 37 1 குவாட் = 1 லிட்டர். 38 எடை மிகுந்த பொருள்கள் நீரில் மூழ்கும். 39 ஒரு பொருள் லேசானதா அல்லது கனமானதா என்பது அதன் டேஷ் பொறுத்து அமையும். அடர்த்தியை பொறுத்து அமையும். 40 ஓரலகு பருமனில் அப்பொருள் பெற்றுள்ள நிறை அடர்த்தி.
41 அடர்த்தி ஈக்குவல் டு நிறை பை பருமன். இதை வந்துட்டு நமக்கு வந்து ஒரு முக்கோணம் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது வந்துட்டு நான் வைக்கலான்னு பார்த்தா அதை நான் மறந்துட்டேன். ஸோ இது வந்துட்டு எம்மு டி, இது வந்துட்டு வால்யூம். எம்ன்றது மாஸ் அப்படின்னா நிறை, டி வந்துட்டு டென்சிட்டி, இது வந்து அடர்த்தி, வி வந்து வால்யூம், இது வந்துட்டு கன அளவு இல்லை பருமன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போது அடர்த்தி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ டி, ஓகேவா, டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிக்கும் விக்கும் பார்த்தோம் அப்படின்னா மல்டிப்ளை வரும். அதே மாதிரி எம்முக்கும் விக்கும் பார்த்தோம் அப்படின்னா டிவிஷன் வரும். அதே மாதிரி எம்மும் டியும் பார்த்தோன்னா அதுவும் டிவிஷன் வரும். இப்போ டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரிமைனிங் இருக்கிறது, அப்போ டி ஈக்குவல் டு ரிமைனிங் என்ன இருக்குது, மாஸு டிவிஷன் பை வால்யூம், அப்போது எம்மு டிவைடட் பை வி. இப்போ இதுவே நம்ம வி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இருக்கிறது வந்துட்டு அப்போ வி ஈக்குவல் டு என்ன வரும், எம்மு டிவைடட் பை டி வரும். இப்போ எம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எம் இங்கே இருக்குது அப்படின்னா ரிமைனிங் இருக்கிறது 2, அப்போ மாஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி இன்ட்டு வால்யூம். ஸோ அப்போ வந்து நிறை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைக்கு என்ன வரும் அப்படின்னா அடர்த்தி இன்ட்டு கன அளவு வரும். இதுவே அடர்த்தி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அடர்த்திக்கு வந்துட்டு நிறை டிவைடட் பை வால்யூம் வந்துட்டு வரும். இதுதான் வந்துட்டு இந்த முக்கோணம் வந்து கொடுத்துருக்காங்க, அதை நான் வைக்கல, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். 42 அடர்த்தியின் எஸ்ஐ அலகு மற்றும் அதன் சிஜிஎஸ் அலகு கிலோகிராம் டிவைடட் பை மீட்டர் கியூப். சிஜிஎஸ் அலகு பார்த்தோம் அப்படின்னா கிராம் டிவைடட் பை சென்டிமீட்டர் கியூப். எஸ்ஐ அலகு அதாவது அடர்த்தியோட எஸ்ஐ அலகு கிலோகிராம் டிவைடட் பை மீட்டர் கியூப். இதுவே சிஜிஎஸ் அலகு பார்த்தோம் அப்படின்னா கிராம் டிவைடட் பை சென்டிமீட்டர் கியூப். 43 வெவ்வேறு பொருள்கள் வெவ்வேறு டேஷ் பெற்றுள்ளன, அடர்த்தியை பெற்றுள்ளன. 44 அதிக அடர்த்தியை கொண்ட பொருள்கள், அடர்வு மிகு பொருள்கள். 45 குறைந்த அடர்த்தியை கொண்ட பொருள்கள், அடர்வு குறை பொருள்கள். 46 சில பொருள்களின் அடர்த்தி அறை வெப்பநிலையில். இது வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டா வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டான டேட்டா தான், அதனால் இதை பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ இயல்பு பார்த்தோம் அப்படின்னா காற்று, வாயு நிலையில் இருக்கிறது வந்துட்டு காற்று. இதோட அடர்த்தி பார்த்தோம் அப்படின்னா கிலோகிராம் டிவைடட் பை மீட்டர் கியூபில் கொடுத்துருக்காங்க. ஸோ காற்றோட அடர்த்தி வந்துட்டு 1.2. ஸோ காற்றோட அடர்த்தி வந்துட்டு 1.2. இப்போ திரவத்தில் பார்த்தோம் அப்படின்னா திரவத்தில் என்னென்ன இருக்குது, மண்ணெண்ணெய், நீர், பாதரசம், இது மூணுமே வந்துட்டு திரவம். அப்போ மண்ணெண்ணெயோட அடர்த்தி வந்துட்டு 800 கிலோகிராம் பை மீட்டர் கியூப். நீரோட அடர்த்தி பார்த்தோம் அப்படின்னா 1000 கிலோகிராம் மீட்டர் கியூப். பாதரசத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா 13,600 கிலோகிராம் பை மீட்டர் கியூப். அதுவே திண்மத்தில் பார்த்தோம் அப்படின்னா திண்மம் என்னென்ன இருக்குது, மரம், அலுமினியம், இரும்பு, தாமிரம், வெள்ளி, தங்கம், இது எல்லாமே வந்துட்டு திண்மம். இப்போது மரத்தோட அடர்த்தி பார்த்தோம் அப்படின்னா 770 கிலோகிராம் டிவைடட் பை மீட்டர் கியூப். அலுமினியம் பார்த்தோம் அப்படின்னா 2700 கிலோகிராம் டிவைடட் பை மீட்டர் கியூப். இரும்புக்கு 7800, தாமிரம் வந்துட்டு 8900, வெள்ளி வந்துட்டு 10,500. ஸோ அடர்த்தி, வெள்ளியோட அடர்த்தி வந்துட்டு 10,500. தங்கத்தோட அடர்த்தி பார்த்தோம் அப்படின்னா 19,300. ஸோ அப்போது இருக்கிறதுலையே அதிக அடர்த்தி உடைய பொருள் என்ன அப்படின்னா தங்கம் தான். தங்கத்தோட அடர்த்தி பார்த்தோம் அப்படின்னா 19,300. அதுக்கு அடுத்து இருக்கிறது வந்துட்டு பாதரசம். பாதரசத்தோட அடர்த்தி பார்த்தோம் அப்படின்னா 13,600. ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க, இதோட அடர்த்தி வந்துட்டு நமக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டேட்டா தான். 47 இது வந்து பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா. சமையல் எண்ணெய் மற்றும் விளக்கெண்ணெயின் அடர்த்தியை விட அதிக அடர்த்தி கொண்டது நீர். 48 விளக்கெண்ணெயின் அடர்த்தி 961 கிலோகிராம் டிவைடட் பை மீட்டர் கியூப். இதுவே வந்து நம்ம நீரின் அடர்த்தி வந்துட்டு பார்த்தோம். நீரோட அடர்த்தி வந்துட்டு 1000. நீரோட அடர்த்தி 1000. அதுவே விளக்கெண்ணெயோட அடர்த்தி வந்துட்டு 961. அப்போ அதிக அடர்த்தி எதுக்கு இருக்குது, நீர். அதனால தான் இப்போ தண்ணியில் வந்துட்டு நம்ம எண்ணெயை வந்து விடுறோம், இப்போ விளக்கெண்ணெயே விடுறோம் அப்படின்னா அது வந்துட்டு தண்ணியில் மூழ்காது, தண்ணிக்கு மேலேயே தான் வந்துட்டு அப்படியே மிதக்கும்.
ஏன்னா நீரோட அடர்த்தி வந்துட்டு விளக்கெண்ணெயோட கம்பேர் பண்ணுறப்போ தண்ணிக்கு வந்துட்டு அதிக அடர்த்தி உடையது. 49. நம் அன்றாட வாழ்வில் அளவிடும் நீளங்களை குறிக்க பயன்படுத்தும் அலகுகள் சென்டிமீட்டர், மீட்டர் மற்றும் கிலோமீட்டர். 50. விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் பூமிக்கும் விண்மீனுக்கும் இடைப்பட்ட தொலைவு அல்லது இரு விண்மீன்களுக்கு இடைப்பட்ட தொலைவு அளவிட பயன்படும் அலகுகள். வானியல் அலகு, இன்னொன்று வந்துட்டு ஒளியாண்டு. 51. பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள தொலைவு மிக குறைவாக இருக்கும் நிலை என்னது? அண்மை நிலை. 52. பூமி அதன் அண்மை நிலையில். பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள தொலைவு 147.1 மில்லியன் கிலோமீட்டர். 53. பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள தொலைவு மிக அதிகமாக இருப்பின் அது வந்துட்டு சேய்மை நிலை. பக்கத்திலேயே இருந்ததுன்னா அது அண்மை நிலை. தொலைவாக இருக்குது அப்படின்னா அது வந்துட்டு சேய்மை நிலை. அண்மை நிலையில் எவ்வளவு தொலைவு அப்படின்னா 147.1 மில்லியன் கிலோமீட்டர். இதே சேய்மை நிலை பார்த்தோம் அப்படின்னா 152.1 மில்லியன் கிலோமீட்டர். 55. பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள சராசரி தொலைவு 149.6 மில்லியன் கிலோமீட்டர். 56. பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள சராசரி தொலைவே வானியல் அலகு எனப்படுகிறது. 57. நெப்டியூன் சூரியனிலிருந்து எவ்வளவு தொலைவில் உள்ளது? 30 வானியல் அலகு தொலைவில். 58. பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள சராசரி தொலைவு ஒரு வானியல் அலகு. 59. ஒரு வானியல் அலகு இதோட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா 149.6 கிலோமீட்டர், அல்லது இதை வேறு எப்படி மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னா கிலோமீட்டர் அப்படி இருக்கிறதுனால இது வந்து நம்ம வேறு எப்படி மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னா 149.6 × 10⁻⁶ அல்லது 1.496 × 10⁻11 மீட்டர். இந்த மாதிரியும் சொல்லலாம். இப்போ ஆப்ஷனில் வந்துட்டு 149.6 கிலோமீட்டர் அப்படி கொடுக்குறாங்க. அப்போ 149.6 × 10⁻⁶ அப்படின்னு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 1.496 × 10⁻11 அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்புறம் இன்னொரு ஆப்ஷன் வந்துட்டு எதுவுமே இல்லை அப்படின்னு எல்லாமே ஆல் ஆஃப் தி அபோவ் அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா எல்லாமே தான் வரும். இதில் வந்துட்டு எதுவுமே வந்து மாற போகிறது கிடையாது. எல்லாமே சேம் வேல்யூ தான். 60. நமது சூரிய குடும்பத்திற்கு மிக அருகில் அமைந்துள்ள விண்மீன் பிராக்சிமா சென்டாரி. 61. சூரிய குடும்பத்திற்கும் பிராக்சிமா சென்டாரிக்கும் இடையே உள்ள தொலைவு 2,68,770 வானியல் அலகு. 62. விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் மிக நீண்ட தொலைவுகளை அளவிட பயன்படுத்தும் அலகு என்னது? அலகு வந்துட்டு ஒளியாண்டு. 63. வெற்றிடத்தில் ஒளியின் வேகம் 3 × 10⁻8 மீட்டர்/வினாடி. இதை வந்துட்டு மீட்டர் வினாடியின் அடுக்கு -1 அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்லலாம். ஸோ இதில் வந்து நமக்கு இம்பார்ட்டண்ட் வந்துட்டு ஒரு வானியல் அலகு இதை பார்த்துக்கணும். அதே மாதிரி ஒளியாண்டு பார்த்துக்கணும், ஒளியாண்டும் பார்த்துக்கணும், ஒளியாண்டோட வேல்யூ இதுவும் பார்த்துக்கணும். அதே மாதிரி அடர்த்தி பார்த்தோம் அப்படி இல்லை மண்ணெண்ணெய், தங்கம், அதுக்கப்புறம் வந்துட்டு பாதரசம், காற்று, நீர் இதெல்லாம் பார்த்தோம்னா அதுவும் இம்பார்ட்டண்ட்டு. இதெல்லாம் தான். ஸோ வானியல் அலகுக்கும் ஒளியாண்டுக்கும் வேல்யூ பார்த்துக்கணும். இப்போ வானியல் அலகு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 149.6 மில்லியன் கிலோமீட்டர். இது வந்து மில்லியன் கிலோமீட்டர். அப்படி இல்லை அப்படின்னா 10⁻6 கிலோமீட்டர். அதே 149.6 × 10⁻6 கிலோமீட்டர். அதுவும் இல்லை அப்படின்னா 1.496 × 10⁻11 கிலோமீட்டர். ஸோ இந்த வேல்யூ பார்த்துக்கணும். அதே மாதிரி இந்த கொஷினும் வந்துட்டு இம்பார்ட்டண்ட் தான். வெற்றிடத்தில் ஒளியோட வேகம் கேட்டாங்க அப்படின்னா 3 × 10⁸ மீட்டர்/வினாடி. ஸோ இதுவும் இம்பார்ட்டண்ட் தான், இதுவும் பார்த்துக்கணும். ஸோ இந்த லெசனில் இந்த டேட்டா எல்லாமே வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டான டேட்டா. 64. ஒளியாண்டு ஒரு வினாடியில் எவ்வளவு தொலைவை கடக்கிறது? 3 × 10⁸ மீட்டர். 65. ஓராண்டில் உள்ள மொத்த வினாடிகளின் எண்ணிக்கை ஒரு வருஷத்தில், ஓகேவா, இது வந்துட்டு எவ்வளோ அப்படின்னா 3.153 × 10⁻7 வினாடிகள். இதை வந்துட்டு எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 365 நாள்,
ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், ஒரு மணி நேரத்துக்கு 60 நிமிடம், ஒரு நிமிஷத்துக்கு 60 வினாடி. ஸோ இது எல்லாமே மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு இந்த வேல்யூ கிடைக்கும். ஸோ 3.153 × 10⁻7. 66. ஒளியானது வெற்றிடத்தில் ஓர் ஆண்டில் கடக்கும் தொலைவு ஒளியாண்டு. 67. ஒரு ஒளியாண்டு. ஒரு ஒளியாண்டோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா 9.46 46 × 10⁻15 மீட்டர். ஓகேவா? ஒரு ஒளியாண்டு அப்படின்றது 9.46 × 10⁻15 மீட்டர். ஸோ இது வந்து நமக்கு எப்படி கிடைக்கிது அப்படின்னா, ஸோ ஒளியாண்டு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்ல, இது வந்துட்டு ஒளி வெற்றிடத்தில் கடக்கக்கூடிய தொலைவு. இது வந்துட்டு ஒரு வருஷத்தில் இருக்கக்கூடிய மொத்த வினாடிகளின் எண்ணிக்கை. அப்போ 3 × 10⁸ இன்ட்டு 3.153 × 10⁻7. இது ரெண்டுமே வந்துட்டு பெருக்கணும் அப்படின்னா நமக்கு வந்துட்டு இந்த வேல்யூ கிடைக்கும். 9.46 × 10⁻15 அப்படின்றது. ஸோ அப்போ ஒளியாண்டோட வேல்யூ 9.46 × 10⁻15. இதே வந்து வானியல் அலகு கேட்குறாங்க அப்படின்னா வானியல் அலகு வந்துட்டு 1.496 × 10⁻11 மீட்டர். ஒளி வெற்றிடம் அப்படின்னா 3 × 10⁸ மீட்டர் வினாடி -1. அடுத்த கேள்வி 68. ஒரு ஆண்டில் குறிக்கப்படும் போது பிராக்சிமா சென்டாரி நமது பூமியிலிருந்தும் சூரிய குடும்பத்திலிருந்தும் உள்ள தொலைவு 4.22 ஒளியாண்டு. இதுவே வந்துட்டு நம்ம முன்னாடி ஒரு டேட்டா பார்த்தோம். ஸோ எது அப்படின்னா இதுதான் 61வது கொஷின். ப்ராக்சிமா சென்டாரிக்கு இடையில இருக்கக்கூடிய சூரிய குடும்பத்துக்கும் ப்ராக்சிமா சென்டாரிக்கும் இடையே இருக்கக்கூடிய தொலைவு வந்து 2,68,770 வானியல் அலகு. இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த ஒளியாண்டு அப்படின்ற கான்செப்ட். ஸோ ஒளியாண்டில் சொல்கிறப்போ அதை வந்துட்டு 4.22 ஒளியாண்டு. இது நமக்கே ஈஸியாக இருக்குல்ல. 69. பூமியானது அண்டத்தின் மையத்திலிருந்து உள்ள தொலைவு 25,000 ஒளியாண்டு. ஸோ 69 கேள்வி பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சில பாக்ஸ் கொடுத்துருக்காங்கள, அது வந்துட்டு சும்மா வந்துட்டு ஒரு ஃபாஸ்ட்டாக ஒரு வியூ மாதிரி பார்த்துடலாம். ஸோ அடிப்படை அளவுகள் மற்றும் அலகுகள் இது வந்துட்டு நான் கேள்வியாக வந்து கொடுத்துட்டேன். ஸோ நீளம்க்கு மீட்டர், நிறைக்கு கிலோகிராம் கேஜி, காலம்க்கு வினாடி செகண்டு, வெப்பநிலைக்கு கெல்வின் கே, மின்னோட்டம்க்கு ஆம்பியர் ஏ, பொருளின் அளவுக்கு மோல், ஒளிச்செறிவுக்கு கேண்டிலா. ஸோ ஒளிச்செறிவு மறந்துடாதீங்க, கேண்டிலா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மற்றதெல்லாம் கூட நம்ம ஓரளவுக்கு நம்ம வந்து ஆன்சர் போட்டுருவோம். வழி அளவுகள் பார்த்தோன்னா இது வந்துட்டு அடிப்படை அளவுகள். அடிப்படை அளவுகள் மொத்தம் எத்தனை பார்த்தோம்? 7. இதை வந்து தொடர்ந்து வர்றது வழி அலகுகள். வழி அலகுகள் வந்துட்டு என்ன அப்படின்னா பரப்புக்கு நீளம் இன்ட்டு அகலம் மீட்டர் ஸ்கொயர், கன அளவுக்கு நீளம் இன்ட்டு அகலம் இன்ட்டு உயரம் மீட்டர் பவர் கியூப், வேகம்க்கு தூரம் டிவைடட் பை காலம் மீட்டர் பை வினாடி, அப்படி இல்லைனா மீட்டர் வினாடி நடுக்கு -1, மின்னூட்டம்க்கு மின்னோட்டம் இன்ட்டு நேரம், இது வந்துட்டு மின்னூட்டம்க்கு கூலும். ஸோ இங்கே வந்து மின்னூட்டம்க்கு கூலும் பார்த்துக்கோங்க. இங்கே வந்து ஒளிச்செறிவுக்கு கேண்டிலா, அதே மாதிரி பொருளின் அளவுக்கு மோல். இதை வந்து நம்ம பார்த்துக்கணும். அதுக்கடுத்து இருக்கிறது அடர்த்திக்கு நிறை பை கன அளவு. நிறை பை கன அளவு அப்படின்னா கிலோகிராம் டிவைடட் பை மீட்டர் பவர் 3 வரும். இது நம்ம மேலே எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா கிலோகிராம் மீட்டர் பவர் -3. அதுக்கடுத்து அளவீடுகள். இந்த அளவீடுகள் வந்துட்டு நம்ம பார்த்தது தான், இருந்தாலும் சும்மா பார்த்துக்கலாம். அளவீடுகள் பார்த்தோம் அப்படின்னா இயற்பியல் அளவுகள். இதில் வந்துட்டு அடிப்படை அளவுகள் இருக்குது, இன்னொன்று வழி அளவுகள். இப்போது வழி அளவுகளில் நம்ம என்னென்ன பார்த்தோம்? பரப்பளவு பார்த்தோம், கன அளவு அல்லது பருமன் பார்த்தோம், அடர்த்தி பார்த்தோம். இப்போ பரப்பளவு பார்த்தோம் அப்படின்னா ஒழுங்கான வடிவம் கொண்ட பொருளோட பரப்பு எப்படி பார்க்குறதுன்னு பார்த்தோம். இன்னொன்று வந்துட்டு ஒழுங்கற்ற வடிவம். இது வந்துட்டு வரைபட முறையை வச்சுட்டு இதோட பரப்பளவு நம்ம கண்டுபிடிக்கலாம். கன அளவு வந்துட்டு ஒழுங்கான வடிவம் கொண்ட பொருளின் கன அளவு பார்க்குறது. அதுக்கப்புறம் திரவங்களோட கன அளவு வந்துட்டு அளவோட கலன்களும், இன்னொன்று வந்துட்டு லிட்டர் மற்றும் அதன் அலகின் மடங்குகள் மூலமாக வந்துட்டு நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஒழுங்கற்ற வடிவம் கொண்ட பொருளோட கன அளவு வந்துட்டு ஆர்க்கிமிடிஸ் தத்துவம். ஸோ இது இம்பார்ட்டண்ட், இதை பார்த்து வச்சுக்கோங்க. கன அளவு கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னா இதில் ஒழுங்கற்ற பொருளோட கன அளவு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அது வந்துட்டு ஆர்க்கிமிடிஸ் தத்துவத்தை யூஸ் பண்ணி தான் வந்துட்டு கண்டுபிடிக்கணும். அதுக்கடுத்து வந்துட்டு அடர்த்தி பார்த்தோம் அப்படின்னா அடர்த்தியோட வரையறை மற்றும் அதோட அலகு, பல்வேறு பொருள்களின் அடர்த்தி, இன்னொன்று வந்துட்டு அடர்த்தி, பருமன் மற்றும் நிறை இவற்றிற்கிடையே இருக்கக்கூடிய தொடர்பு. நம்ம இதை பார்த்தோம்ல, எம், வி, அதுக்கப்புறம் டென்சிட்டி டி, இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தோம்.
அதுக்கப்புறம் அடிப்படை அளவுகளில் நீண்ட தொலைவுகளை அளவிடுதல் என்ன பார்த்தோம், வானியல் அலகு பார்த்தோம், ஒளியாண்டு வந்துட்டு பார்த்தோம். அடுத்து பரப்பளவு கண்டுபிடிக்கிறது. சதுரத்துக்கு வந்துட்டு பக்கம் இன்ட்டு பக்கம் ஏ ஸ்கொயர், இது வந்துட்டு நம்ம ஆல்ரெடி மேக்ஸ்லேயே வந்துட்டு பார்த்துருப்போம். செவ்வகத்துக்கு எல் இன்ட்டு பி, நீளம் இன்ட்டு அகலம். வட்டத்துக்கு வந்துட்டு பையா ஸ்கொயர். அதுக்கப்புறம் முக்கோணம் பார்த்தோம் அப்படின்னா முக்கோணம்க்கு ஆஃப் பிஹெச், ஆஃப் இன்ட்டு பிஹெச். இது வந்துட்டு ஒழுங்கான வடிவம் இருக்கக்கூடிய பொருளோட கன அளவு. ஸோ முன்னாடி பார்த்தது பரப்பளவு, இது வந்துட்டு கன அளவு. ஸோ கனசதுரம் பார்த்தோம் அப்படின்னா ஏ கியூப், பக்கம் இன்ட்டு பக்கம் இன்ட்டு பக்கம். கன செவ்வகத்துக்கு எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச், இதில் வந்து ஹைட் வந்துட்டு ஆட் ஆகும். ஸோ எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச், எல்பிஹெச். கோலத்துக்கு 4/3 பையார் கியூப், உருளைக்கு பையா ஸ்கொயர் ஹெச். கன அளவுக்கான ஃபார்முலா இதெல்லாம். அதுக்கடுத்து வந்துட்டு புக் பேக்கில் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. முதல் கேள்வி, பின்வருவனவற்றுள் எது வழி அளவு பரப்பு? 2, பின்வருவனவற்றுள் எது சரி? எது சரி அப்படின்னா ஆப்ஷன் இ தான் வந்து சரி. 1 லிட்டர் = 1000 கியூபிக் சென்டிமீட்டர். 3, அடர்த்தியின் எஸ்ஐ அலகு. அடர்த்தியோட எஸ்ஐ அலகு என்ன பார்த்தோம், கிலோகிராம் / மீட்டர் கியூப். ஸோ கிலோகிராம் மீட்டர் -3 அப்படின்னு வந்துட்டு இதுக்கு ஆன்சர் இருக்குது. 4, சம நிறையுள்ள இரு கோளங்களின் கல அளவுகளின் விகிதம் 2:1 எனில் அவற்றின் அடர்த்தியோட விகிதம். அடர்த்தியோட விகிதம் வந்து 1:2. 5, ஒளியாண்டு என்பது எதன் அலகு? தொலைவோட அலகு தான் வந்துட்டு ஒளியாண்டு. அடுத்து கோடிட்ட இடத்தை நிரப்புக. முதல் கேள்வி, ஒழுங்கற்ற வடிவமுள்ள பொருள்களின் பருமனை அளக்க டேஷ் விதி பயன்படுகிறது? ஆர்கிமிடிஸ் விதி. 2, ஒரு கனமீட்டர் என்பது 100 கன சென்டிமீட்டர். 3, பாதரசத்தோட அடர்த்தி 13,600 கிலோகிராம் மீட்டர் கியூப். 4, ஒரு வானியல் அலகு என்பது 1.496 × 10·11. 5, ஓர் இலையின் பரப்பை டேஷ் பயன்படுத்தி கணக்கிடலாம்? வரைபடத்தாளை பயன்படுத்தி. அடுத்து சரியா அல்லது தவறா? இது வந்துட்டு ஃபஸ்ட்டு கேள்வி. ஒரு பொருளின் எல்லை அடைத்து கொள்ளும் இடமே அப்பொருளின் பரப்பளவு ஆகும். இது வந்துட்டு தவறு. ஒரு பொருளின் மேற்பரப்பு தான் வந்துட்டு அந்த பொருளோட பரப்பளவு. 2, திரவங்களின் கன அளவை அளவிடும் முகவை மூலம் அளக்கலாம். இது வந்துட்டு சரி. 3, நீர் மண்ணெண்ணெயை விட அதிக அடர்த்தி கொண்டது. இதுவும் வந்துட்டு சரி. மண்ணெண்ணெய் வந்துட்டு 961 பார்த்தோன்னு நினைக்கிறேன். நீருக்கு வந்துட்டு 1000 பார்த்தோம். அதனால் தண்ணிக்கு தான் வந்துட்டு அதிக அடர்த்தி. 4, இரும்பு குண்டு பாதரசத்தில் மிதக்கும். இதுவும் வந்துட்டு சரி. ஏன்னா பாதரசத்தோட அடர்த்தி வந்துட்டு அதிகம். 5, ஓரலகு பருமனில் குறைந்த எண்ணிக்கையிலான மூலக்கூறுகளை கொண்ட பொருள் அடர்த்தி அதிகமுடைய பொருள் எனப்படும். ஸோ அடர்த்தி அதிகமுடைய பொருள் கிடையாது, அடர்த்தி குறைவு, அடர்வு குறை அப்படின்னு பார்த்தோம்ல. அடுத்து பொறுத்துக. பரப்புக்கு வந்துட்டு மீட்டர் ஸ்கொயர். தொலைவு பார்த்தோம் அப்படின்னா தொலைவு வந்துட்டு ஒளியாண்டு இல்லை வானியல் அலகு, ரெண்டுமே வந்துட்டு வரும். அப்போ தொலைவு ஒளியாண்டு. அடர்த்தி வந்துட்டு கிலோகிராம் மீட்டர் / மீட்டர் கியூப். இதுதான் வந்துட்டு அடர்த்திக்கானது. கன அளவு வந்துட்டு மீட்டர் கியூபு. நிறைக்கு வந்து கிலோகிராம், நிறை வந்துட்டு கிலோகிராம். இதுக்கான விடையை பார்த்தோம் அப்படின்னா இ ஆ உ ஆ இ. ரெண்டாவது பொறுத்துக. பரப்பு பார்த்தோம் அப்படின்னா தள வடிவ பொருள், இதுதான் வந்து பரப்பு. நீளம் வந்து கயிறு. அடர்த்திக்கு கிராம் / சென்டிமீட்டர் கியூப். கன அளவு வந்துட்டு அளவிடும் முகவை. நிறை வந்துட்டு பொருளோட அளவு. இதற்கான விடை வந்துட்டு உ இ ஆ ஆ இ. அடுத்து பின்வருவனவற்றை சரியான வரிசையில் எழுதுக. ஸோ இது கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு கேள்வி. அதுக்கு விடை பார்த்தோம் அப்படின்னா 10 கியூபிக் சென்டிமீட்டர், அதுக்கடுத்து 100 கியூபிக் சென்டிமீட்டர், அதுக்கப்புறம் 1 லிட்டர், அதுக்கப்புறம் 10 லிட்டர். இரண்டாவது அவங்க கொடுத்துருக்கிறது தாமிரம், அலுமினியம், தங்கம், இரும்பு. ஸோ அடர்த்தி பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. விடை பார்த்தோம் அப்படின்னா அலுமினியத்தை விட இரும்பை விட அதிகமானது தாமிரத்தை விட அதிகமானது தங்கம். ஸோ இருக்கிறதுலேயே ரொம்ப அதிகமான அடர்த்தி எதுக்கு அப்படின்னா தங்கம் தான். அதுக்கடுத்து ஒப்புமையை கொண்டு நிரப்புக. முதல் கேள்வி, பரப்பு இது வந்துட்டு மீட்டர் ஸ்கொயர், கன அளவுக்கு அப்போது மீட்டர் கியூப்.
2 திரவம் வந்து லிட்டர், திடப்பொருளுக்கு கிலோகிராம் இல்லை நிறை. 3 நீருக்கு மண்ணெண்ணெய். அப்போது நீர் மண்ணெண்ணெய். அடுத்து இரும்பை விட குறைவானது வந்துட்டு அலுமினியம். ஸோ புக் பேக்கில் இருக்கிறதும் வந்துட்டு நம்ம ஃபுல்லாக பார்த்தாச்சு. அதே மாதிரி புக்கில் இருந்து எடுத்ததும் ஃபுல்லாக வந்துட்டு பார்த்துட்டோம். இதில் எதனா மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நான் வந்துட்டு அதை நான் வந்து மாற்றி உங்களுக்கு ஆன்சர் என்னன்றது நான் கரெக்டாக சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.